நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக முதலில் திமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய தேவகுமார் அவர்கள். அவர் வழக்கறிஞர் அணியிலிருந்து வந்திருக்கிறார். அவரை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அன்புடன் வரவேற்கிறது. அடுத்ததாக அதிமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் வாணியம்பாடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திரு செந்தில்குமார். அவரையும் மகிழ்ச்சியோடு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வரவேற்கின்றது. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் ஆம்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அப்சியா நஸ்ரீன் அவர்களையும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அன்புடன் வரவேற்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் இன்றைக்கு ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாவட்டம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுகவா அதிமுகவா? இதுதான் கேள்வி. நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை, உங்களுக்கான வாய்ப்பும் வழங்கப்படும். திமுக சார் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் சார், இதனாலதான் சார் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் இவ்வளவு மேல வந்திருக்கு. என்ன மாதிரியான பேசிக் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்திருக்கீங்க? முதல்ல நீங்க தொடருங்க சார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் செய்துள்ள வளர்ச்சி பணிகளை கோடிக்கணக்கில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய முதலில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டாலே கூட அரசு மருத்துவமனை எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பது தங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். சுமார் 24 கோடிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதி மீதும் கூடுதலாக 16 கோடிகள் ஒதுக்கப்பட்டு அரசு மருத்துவமனை பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை அதுமல்லாமல் உள் விளையாட்டு அரங்கங்கள் ஆங்காங்கே புதிதாக இளைஞர்களை ஒரு நல்ல மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும், அவர் உடல் திறனையும் உள்ள திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கில் என்னுடைய இளந்தலைவர் துணை முதல்வர் அவர்களின் பொறுப்பில் உள்ள விளையாட்டுத்துறை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அடிப்படையில் பல்வேறு உள் விளையாட்டு அரங்கங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்திற்கும் மேலாக மகளிர் நலனில் அக்கறை கொண்ட, தாய்மார்களின் நலனில் அக்கறை கொண்ட, அனைத்து வாக்களித்தவர் வாக்களிக்காதவர்கள் அனைத்து பொதுமக்களுமான ஒரு நல்ல திட்டங்களை என்னுடைய திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. பச்சைக்குப்பம் இருந்து வந்து பச்சைக்குப்பம் ரயில்வே பாலம் பிளஸ் பக்கத்திலே ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்கிறோம். ஒரு 30 கிராமங்கள் மழை வந்தால் ஒதுங்க முடியாத ஒரு இடத்த வந்து பச்சைக்குப்பம் ரயில்வே இது பாலத்தை ஒட்டி ஒரு பாலாற்றில் ஒரு பாலம் கட்டியிருக்குது. ஆவாரக்குப்பம் பாலம் கட்டி கொடுத்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் நீங்க செக் டேம் கட்டியிருக்கிறோம் ஆவாரக்குப்பத்தில் பக்கத்தில். அது இல்லாத இது அனைத்திற்கும் மேலாக தலைமை மருத்துவமனை திருப்பத்தூரில் ஒரு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ரிங் ரோடு 60 லட்சத்தில் மதிப்பில் இங்க ஜோலார்பேட்டை தொகுதியிலும் 74 லட்சத்து மதிப்பில் 74 கோடி மதிப்பில் திருப்பத்தூரிலும் கூட ரிங் ரோடு சாலைகள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக சுற்றுலா தினங்கள் கொண்டாட கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஏலகிரி மலையில் பல கோடி மதிப்பீட்டில் ரிங் ரோடு அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கால்நடை மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்ற அனைத்து கல்வி வசதிகளுக்காகவும் மகளிர் வசதிகளுக்காகவும் எல்லா விதமான திட்டங்களையும் எங்களுடைய திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதியாரின் தலைமையில் சீரிய முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி. சூப்பரா அண்ணன் வந்து கொடுத்த நேரத்தை வந்து அழகா பயன்படுத்தி இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த 4 தொகுதிகளுக்கும் திமுக என்னென்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி அருமையா சொன்னாரு. அண்ணன் செந்தில்குமார் சொல்லுங்க. சட்டமன்றத்தில் நீங்க நிறைய பேசுவீங்க, பார்த்திருக்கோம். உங்க உள்ளூர்ல பேசுறீங்க, உங்களுடைய ஆதரவாளர்களும் அதிகமா இருக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த மாவட்டத்திற்கு அதிமுக செய்தது என்ன? இந்த மாவட்டத்தை புதுசா உருவாக்கி கொடுத்ததே எங்க ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். அந்த கிட்டத்தட்ட அதுக்கான மதிப்பீடு 400 கோடி. ஆட்சியர் அலுவலகமாக இருக்கட்டும், எஸ்பி அலுவலகமாக இருக்கட்டும், அதே போல ஜோலார்பேட்டையில் அக்ரவாரத்தில் ஒரு அரசு பாலிடெக்னிக் கட்டி கொடுத்துருக்கோம். ஜோலார்பேட்டை காவிரி கூட்டு குடிநீர் மட்டும் அந்த தொகுதிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 187 கோடியில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அண்ணன் சொன்னது போல வாணியம்பாடியிலிருந்து சேலம் வரைக்கும் கொடுத்துட்டு போனது நாங்கள். 4 வழிச்சாலை கிட்டத்தட்ட 399 கோடி மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைத்து கொடுத்தது நாங்கள். வாணியம்பாடி நகர பகுதியில் ஏழை மக்களுக்கு கிட்டத்தட்ட 520 பயனாளிகள் பயன்பெறும் வண்ணம் குடியிருப்பு கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கோம். புதுசாக வாணியம்பாடி ஆர்டிஓ ஆஃபீஸ் 2 யூனியன் ஆஃபீஸருக்கு 2 யூனியன் ஆஃபீஸாக இருக்கட்டும், நகராட்சி அலுவலகம் இருக்கட்டும், உணவு சேமிப்பு கணக்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏடி வெல்ஃபேர் ஃபண்ட் ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், புதிதாக கட்டிய ஐடிஐ தொழில் பயிற்சி மையமாக இருக்கட்டும், டிஎஸ்பி ஆஃபீஸ், மகளிர் நகர ஒன்றிய காவல் நிலையங்கள் எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் புதுசாக கட்டி கொடுத்து மொத்தமே வாணியம்பாடியில் இருக்கிற நாங்கள் கட்டி கொடுத்தது மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி தேவஸ்தானம், ஆவாரங்குப்பம் 2 பாலத்தையும் நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம். முக்கியமான பிரச்சனை LC 81 இருந்தா எல்லாம் அதை பத்தி பேசுறோமே தவிர்த்து அதுக்கு பக்கத்திலே இருக்க புதூர் பாலத்தையும் நாங்க தான் கட்டி கொடுத்தோம். அதை மறந்துடுறாங்க. காவலூர் சத்திரம், நிமியம்பட்டு, ஆலங்காயம், வள்ளிப்பட்டு ஆகுது புதிய ஆரம்ப சுகாதார புதிய கட்டிடத்தோட கட்டி கொடுத்தது நாங்க தான். கடைசியா அனைத்து ஏரிகளையும் தூர்வாரி குடிமராமத்து நாயகன் என ப்ரூவ் பண்ணி எல்லா ஏரிகளையும் இணைச்சு தண்ணி கொடுத்தது எங்க ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியும் இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல திருப்பத்தூர் மாவட்டம் உருவாக்கி கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தது யாருன்னு தெரியும். நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கூட
நீங்க நிறைய போராட்டங்கள் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய தலைவர் சீமான் அவர்கள் நிறைய அறிக்கைகள் கொடுத்திருப்பாரு. அதன் மூலமாக திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் என்னெல்லாம் பயன்பெற்று இருக்காங்க நீங்க சொல்லுங்க. அதாவது இரவு பகலா ஜேசிபி வச்சு மண் அள்ளிட்டு இருக்காங்க. எங்க 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 பண்றாங்க? அதான் சார் திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆயிஷாபி நகர்ல 21வது வார்டுல நீங்க வேணா பார்க்கலாம். நான் வந்து இது கூட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. மண் அள்ளி. ஓ, ஆதாரத்தை கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா ஆமா. சரி, மக்களுக்கு காட்டுங்க எடுத்து. கண்டிப்பா பாருங்க. மக்களே இதெல்லாம் உண்மைதானா? பாருங்க. இல்ல வேற போய் எங்கெல்லாம் நீங்க கூட்டத் போய் பண்ணி காட்டுறாங்களா? பார்த்துட்டு அந்த மக்களுக்கு ஏதாவது விடியல் வராதான்னு சொல்லி போய் பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா ஆம்பூர் பிலால் நகர்ல மக்களுக்கு 30 ஆண்டு காலமா ஒரு அடிப்படை வசதி கூட இல்ல. மயான வசதி, குடிநீர் வசதி, ஒரு போக்குவரத்து வசதி எதுவுமே இல்லாம மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. ஹாஜா நகர் இருளர் குடியிருப்பு 7வது வார்டு, குறைந்தபட்சம் அங்க 50 குடும்பத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு குடிநீர் வசதி இல்ல. அதாவது சரி, ஒகனிக்கல் பைப் கனெக்ஷன் இருக்கு, ஆனா குடி தண்ணி இல்ல. அங்க வந்து தண்ணி வேணும்னா அவங்க 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணுமா. போர் போட்டிருக்காங்க, ஆனா பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற தண்ணி அந்த மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. 40-50 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு அங்க ஒரு பட்டா கூட இல்ல. விண்ணமங்கலம் பகுதியில 6 கல்குவாரி இயங்கி வருது. இன்னும் 7 புதிய கல்குவாரி வர இருந்தது. அதை நாம் தமிழ் கட்சி மக்கள் போராட்டம் பண்ணி தான் தற்காலிகமா தடுத்திருக்காங்க. இப்ப குறிப்பா என்னன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகில தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. திருப்பத்தூர்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செய்யவே இல்லையே சார். மருத்துவக் கல்லூரிக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தாங்கள் அறிந்தது. 2021 மார்ச்ல சொன்னோம். இப்ப 2026 மார்ச்சே வந்துருக்கு. மருத்துவக் கல்லூரி 5 வருஷமா நம்ம இடமே தேர்ந்துட்டு இருக்கோமா? கண்டிப்பா அதுல வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அரசு மருத்துவமனைகளை வந்து விரிவாக்கம் பண்ணி இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள் எல்லாம் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் எல்லாமே வந்து முன்ன வந்து சிகிச்சை வேணும் எல்லாம் வேலூர் போனாங்க, தருமபுரிக்கு போயிருந்தாங்க. இப்ப எல்லாமே திருப்பத்தூர்லயே மொத்த சிகிச்சையும் வேற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிருக்கிறோம். சைமல்டேனியஸா வரும். சரி, வெளியே போறோம் சார், ரொம்ப வெளியே போறோம். மாம்பழக்கூழ் தொழிற்சாலை ஒண்ணு இங்க கொண்டு வரப்படும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. மாம்பழக்கூழ் தொழிற்சாலை வந்து கிருஷ்ணகிரி பக்கத்து மாவட்டமான கிருஷ்ணகிரியில் அதிக விளைச்சல் இருக்கிறதுனால அங்க அந்த திட்டத்தை வந்து இடம்பெயர்ந்து அங்குக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்குது. அங்கேயும் பணிகள் தான் தொடங்கப்பட்டிருக்கு, இன்னும் கொண்டு வரல. வந்திருக்குதுங்க. இப்ப ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மாம்பழத்தெல்லாம் வீதியில கொட்டி மக்கள் போராட்டம் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்க. ஒருவேளை அந்த மாம்பழக்கூழ் தொழிற்சாலை கொண்டு வந்தா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். மாம்பழக்கூழ் தொழிற்சாலை என்பது எங்க அதிகமா விளைச்சல் இருக்குதோ அங்க அதிகமா அப்ப நம்ம இங்க வாக்குறுதி கொடுத்திருக்க வேணாம் இல்ல சார்? வாக்குறுதி கொடுத்து முன்னாடி அதிகமா விளைச்சல் இருக்கிற இடத்துல முதல்ல செஞ்சுட்டு அடுத்து குறைவான விளைச்சல் இருக்கிறதால கொஞ்சம் அதிகமா பண்ணலாம்னு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த தொழிற்பேட்டை வந்து தோல் தொழிற்சாலை வந்து அதிகமா இருக்குது. அந்த தோல் தொழிற்சாலை அதிகமா இருக்கிறதுனால அதுக்கான தொழிற்பேட்டை அக்ராகரத்துல 250 கோடியில அறிவிச்சு அதுக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த தோல் தொழிற்பேட்டை நிறைய இருக்கு, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்திகரிப்பு நிலையங்கள் போதுமானது இல்ல. இங்க வர எல்லா கழிவையும் கொண்டு போய் பாலாத்துல விட்டுறாங்க. பாலாறு பாழா போச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரை யூனிட், வெட் யூனிட் 2 இருக்குதுங்க. ட்ரை யூனிட் தான் நடைமுறைக்கு வந்தாச்சு. வெட் யூனிட் வந்து வெறும் ரொம்ப ஷோக்கிங்ன்றது சொல்லுங்க, எல்லாருக்கும் இந்த வார்த்தை தெரியும். அது செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் மட்டும் தான் இங்க இருக்குது. அதுக்கு தனியா வந்து அவங்க எவ்வளவு யூனிட் ஒருத்தருக்கும் ஷேர் இருக்குதுன்ற அளவுக்கு அவங்களுக்கான தண்ணி இன்புட் அவுட்புட் எல்லாம் எடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல தனியா ஆபீஸ் வச்சு ஆம்பூர்லயும் தனியா இருக்குதுங்க. இந்த வாணியம்பாடியில வலியாம்பட்டு பகுதியில தனியா இருக்கு. இப்ப அண்ணன் வந்து தொழிற்சாலை பத்தி பேசிருக்கீங்க. தொழிற்சாலை பத்தி கேட்கறதுனால இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல படித்த இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. குறிப்பா பொறியியல் கல்லூரிலாம் சுத்தி நிறைய இருக்கு. இங்க ஒரு ஷிப்காட் கொண்டு வரப்படும் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். குறிப்பா சமீபத்துல ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஜூன் மாசத்துல வந்து கூட ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். 200 ஏக்கர்ல 250 கோடியில உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி. மல்லகுண்டா பகுதியில் 200 ஏக்கருக்கான சிப்காட் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விட்டது என்பது நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும். தொடங்கப்படல, இடத்தேர்வு மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இடத்தேர்வு நடந்தாதான் கட்டணம் கட்ட முடியும். முதலமைச்சர் பேசும்போதே சொன்னாரு இந்த திட்டங்கள்லாம் நம்ம அறிவிக்கிறது மட்டும் இல்ல, உடனடியா செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து உறுதிப்படுத்துவோம் சொன்னாரு. முதல் இறுதி கட்ட பணியை பத்தி ஐயா கேக்குறீங்க. முதல் கட்ட பணி தொடங்கப்பட்டுச்சா இல்லீங்களா? அதுக்கான இடம் தேர்வு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்பனா ஒரு 2 months பேக் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாங்க. அது ஏதாவது முக்கியத்துவமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் முதல்ல கொடுத்திருக்காங்க. சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, திருப்பத்தூர்ல விவசாயிகள் அதிகமா இருக்கிறாங்க, வியாபாரிகள் அதிகமா இருக்கிறாங்கனாலும் விவசாயிகள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு பாலாறு ரொம்ப முக்கியமான ஆறு. இப்ப ஆந்திர பிரதேசத்துல வெறும் 33 கிலோமீட்டர் தான் அந்த பாலாறு வருது. ஆனா அங்க 23 தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல ஓடுது. நம்ம திருப்பத்தூர் பகுதியில எத்தனை தடுப்பணைகள் இந்த 5 வருஷத்துல கட்டி இருக்கிறீங்க? சென்ற மாதம் வந்து அம்பலூர் பகுதியில் அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்றது உண்மை.
இங்கெல்லாம் அதுக்காக நிறைய பாராட்டு விழா எல்லாம் நடத்துறாங்க. நீங்க சொல்ற எல்லாத்துக்குமா குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நான் கேக்குற எல்லா விஷயத்துக்கும் அடிக்கல் நாட்டி இருக்காங்க, இடம் பார்த்திருக்காங்க, செஞ்சிட போறாங்க. 5 வருஷம் நம்ம என்ன பண்ணோம்? நாங்க 5 வருஷம் நான் சொன்னது எல்லாமே வாக்குறுதி. எப்போ 2021 மார்ச்ல சொன்னது. நாங்க 500 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்பதான் இடம் பாக்குறாங்கன்றீங்க. சார் சொல்றது கரெக்ட் தான். 500 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அது 500 வாக்குறுதிகளை பெரும்பான்மையானதை நிறைவேற்றி இருக்கிறோம். சில நிறைவேற்றத்துல நடைமுறை சிக்கல் இருக்கிறது, கிளியரன்ஸ் வரது இருக்குது, அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கிறோம். 14 வாக்குறுதி முதலமைச்சர் கொடுத்திருந்தாரு. 13 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. தொடங்கப்பட்டிருக்குதா இல்லீங்களா? பணிகள் அதுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்குதா இல்லையா? நேத்து சொன்ன மாதிரி தான், சீரியல் மாதிரி தான் தொடரும். நிகழ்ச்சியை நாளைக்கு பார்க்கணும். நீங்க இதெல்லாம் தொடரணும் அப்படின்னா மீண்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டாதான் மீண்டும் வரும் அப்படின்னு மக்களை வந்து ஒரு அழுத்தத்துக்குள்ள கொண்டு வரீங்க. திராவிட மாடல் அரசு என்பது வெறும் வாக்கு வங்கியை மையமாக வைத்து செயல்படும் அரசாங்கம் அல்ல. ஓகே ஓகே, நன்றி. அதிகமாக வைத்து செயல்படும் அரசாங்கம். அண்ணே பேரு வச்சீங்களே அண்ணே, சோறு வச்சீங்களா அண்ணே அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிச்சு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு மாவட்டத்தை உருவாக்குறோம்னா அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் வேணும் இல்லையா? அது எதையுமே செய்யலன்னு மக்கள் ரொம்ப குமுறுறாங்களே. என்னென்ன தேவையோ அடிப்படை வசதிகளை செய்யறதுக்கே 2 வருஷம் ஆகும் குறைஞ்சது. அது எல்லாமே நாங்க கொடுத்துட்டு போயிருக்கோம். கொடுத்த 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவங்க செய்யலன்றதை விட நாங்க என்ன செய்யலன்றதை அவங்க கேட்கறதுக்கு நான் தான் சொல்றேன். ஆட்சியர் அலுவலகம் இருக்கட்டும், எஸ்பி ஆபீஸா இருக்கட்டும், புதுசா டிஎஸ்பி ஆபீஸா இருக்கட்டும், அரசு கலை கல்லூரியா இருக்கட்டும், பாலிடெக்னிக்கா இருக்கட்டும், நம்ம ஆம்பூர்ல ஒரு அரசு கலை 3 தொகுதிக்குமே கொடுத்துட்டு போயிருக்கோம். வாணியம்பாடியை தவிர்த்து இவங்க வந்து 5 வருஷம் ஆச்சு. ஜோலார்பேட்டை தொகுதியில மட்டும் கொடுத்திருக்காங்க. எதிர்ல எல்லாமே செஞ்சிருக்கோம்னு சொல்றீங்க. கட்டி முடிச்சிட்டு இதெல்லாம் நாங்க பாதியில விட்டுட்டு போல. கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் உருவாக்கணும்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே செஞ்சிருந்தா இங்க இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளும் உங்களுடைய வேட்பாளர் தானே வெற்றி பெற்றிருக்கணும். 3 தொகுதியில தோல்வி. அதுலயும் குறிப்பா முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி அவர் தோல்வி அடைகிறாரு. அப்ப மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த மாவட்டத்துக்கு எதுவுமே செய்யலன்னு தானே அர்த்தம். ஒரு வீட்டுக்கும் தேவையான அடிப்படை வசதி தண்ணி சுகாதாரமான தண்ணியை கொடுத்திருக்கிறது எங்க அமைச்சர் அவர்கள். இங்க இருந்து சென்னைக்கு தண்ணி கொடுத்ததே நாங்க தான். அதை வந்து ட்ரெயின்ல தண்ணி கொடுக்கறதே எதிர்த்தவங்க இவங்க. வழக்கமா தேர்தல் வாக்குறுதிக்காக எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்க, இல்ல ஒரு புத்தகம் போட்டு தேர்தல் அறிக்கை புத்தகம்னு கொடுப்பாங்க. நீங்க முன்கூட்டியே கொடுத்துறீங்களா? அப்பப்ப கொடுத்துட்டு இது ஒரு புது நடைமுறையா இருக்கு. ஏன் ஏதாவது வேற ஏதாவது அச்சம், பயம் அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா? பயம்னு சொல்ல முடியாது சார். அது போய் பயமா? தேர்தல் வீகம் தானே. 520 வாக்குறுதி கொடுத்து பொய்யா சொல்லி அன்னைக்கு மனசை நம்ப வச்சு ஏமாத்திட்டு போறதுக்கும் இது எல்லாம் செய்யறோம், இதுக்கான விஷயத்தை எப்படி செய்வோம்னு சொல்றது உங்களுக்கு டைமும் கொடுத்திருக்காரு. தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு வாக்கு வங்கியை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக போய் சொல்லிட்டு போறதுக்கும் முன்னாடியே 1 மாசம் முன்னாடியே சொல்றாரு. நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம், யோசிக்கலாம், எப்படி செய்வாருன்னு எல்லாமே ஆலோசிக்கலாம்ல. தமிழக அரசு ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இதுல இருந்து எப்படி மீட்டெடுக்க போறீங்கன்னு சொல்லி உங்க பொதுச் செயலாளர் சட்டமன்றத்துக்கு வெளியில அவ்வளவு பேசினாரு. அப்ப இவ்வளவு கடன்ல இருக்கும்போது நாங்க 10,000 தரோம். ஒரு ரேஷன் அட்டைக்கு 10,000னா 6 கோடி × 10,000 எங்க போறது சார்? அது திறமையுள்ள அரசா இருந்ததா கடன் வாங்காம செஞ்சிருக்கலாம். ஏன்னா கடனே வாங்க மாட்டேன்னு சொன்ன அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. நாங்க இருக்கிறதுல கடன் வாங்கினா 10,000 20,000 கூட கொடுக்கலாம். இங்க விஷயத்துல அதை எப்படி கையாளுறதா முக்கியம். அரசுக்கு கையாளுறது என்னன்னா, நீங்க டாஸ்மாக்ல விலை ஏத்திட்டீங்க, மின்சாரத்துல கிட்டத்தட்ட 3 வாட்டி ஏத்திட்டீங்க, எல்லாத்துலயும் வருவாய் அதிகமாயும் கடன் வாங்கி நீங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே லேட் பண்ணீங்க. இப்போ வருவாய் வந்தா வரியை உயர்த்துவீங்க. இருக்கிற வரியை உயர்த்தினாதானே வருமானம் பெருகும். ஆல்ரெடி தான் உயர்த்திட்டீங்களா? இதுக்கு மேல உயர்த்தினா மக்கள் இருக்கவே முடியாதுங்க. எல்லாம் வேற எங்கேயாச்சும் போக நாடு மாதிரி நீங்க கொடுத்த கஷ்டத்துக்கு இதுக்கு மேல நிச்சயமா அவர் கொடுத்திருக்க வாக்குறுதி எதையுமே ஏத்த மாட்டாங்க. முடிச்சிடறேன். வரியை உயர்த்தாமல் எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்குவீங்க? எப்படி அந்த 10,000 கொடுப்பீங்க? நிச்சயமா நாங்க அதுக்கான திட்டம் மற்றவங்கள மாதிரி கரப்ஷன் தேவையெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ண மாட்டோம். இருக்கிறத வச்சு நீங்க கரெக்டா பண்ணோம்னா நிதி ஆதாரத்தோட செய்ய முடியும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே டாக்ஸ்ல ஏத்திட்டீங்க. புதுசா ஏத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. இருக்கிற வருமானத்தை வச்சு. ஏன்னா டாஸ்மாக்ல 20,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 65,000 கோடி, பத்திரப்பதிவுல 20,000 கோடியிலிருந்து 85,000 கோடி, மின்சாரத்துல கிட்டத்தட்ட அன்னைக்கு லாஸ்ட்ல இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் புதுசா மாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு 3 மணி நேரத்துக்கு மேல கரண்ட். திமுகவாவது குறிப்பிட்ட சில பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்க எல்லாருக்குமே கொடுப்பேன்றீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதுக்கு மட்டும் விளக்க சொல்லுங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? 1,30,30,000 ரேஷன் அட்டைதாரர்கள் கொடுக்குற குடும்ப தலைவர்களுக்கு மொத்தமா எவ்வளவு ஆகுதுங்க? 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஆகுது? சொல்லுங்க. மொத்தமா 130 கோடி ஒரு மாசத்துக்கு. நீங்க 60 மாசம் கொடுத்தாலும் எவ்வளவு ஆச்சுங்க? வருஷத்துக்கு 1,300 கோடி × 5 6,500 கோடி. வாங்கியிருக்கிறது 5 லட்சம் கோடி. நீங்க எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? 6,500 கோடி கொடுக்கறதுக்காக நீங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க. சீமான் அவர்கள் பேசக்கூடிய முக்கியமான விஷயம், நாங்க வந்து சாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி. வேட்பாளர் கூட பாருங்க, மத்த திமுக அதிமுக அந்த மாதிரி நிறுத்துமா?
117 ஆண்கள் 117 பெண்கள் நாங்க சமமா நிறுத்துறோம், எல்லாத்துலயும் சமம் தான், ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, தமிழன் என்ற ஒற்றை வரியில நாங்க இணையறோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய ஆணுக்கு பெண் சமம் பேசுவாங்க. இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் சொன்னவர் எங்க அண்ணன். ஆமா ஆமா அதெல்லாம் சொல்றாரு. இப்ப மேடம் வந்து இந்த தொகுதியை பத்தி நமக்கு தெரியும், ஆம்பூர் தொகுதி, இங்க இருக்கக்கூடிய ஆம்பூர் தொகுதி இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதி. அப்ப இஸ்லாமியரே கொண்டு வந்து கேண்டிடேட்டா போடுறது எந்த வகையில சமத்துவமா இருக்கும்? பெரம்பலூர்ல நின்ன எஸ் ராஜா நீலகிரியில நின்னாரு, அத நீங்க திமுக கிட்ட கேட்கல. இல்ல அப்ப திமுகவுக்கும் நாம் தமிழுக்கும் வித்தியாசமே இல்ல. உத்தரப்பிரதேஷ்ல இருந்து கேரளா திமுக என்னெல்லாம் பண்ணுதோ அது நாம் தமிழர் கேட்க மாட்டீங்க. நாங்கள் மாற்று அரசியல் கட்சி, மாற்றத்திற்கான கட்சி என்று நம்ம சொல்றோம். சார் இது வந்து எங்க கட்சி பிரச்சனை சார், நாங்க எங்க வேணா கட்சி நிப்போம். பிரச்சனை இல்ல மேடம், இதனால இது கட்சி மக்களுக்கு எந்த பிரச்சனையாகும். பாதிப்பும் இப்ப இல்ல. திமுக அதிமுக என்ன பண்ணுது, வன்னியர் எங்க அதிகமா இருக்காங்களோ வன்னியர் வேட்பாளர் போடுவாங்க, நாடார் எங்க அதிகமா இருக்காங்களோ நாடார் வேட்பாளர் போடுவாங்க. அப்ப நாம் தமிழர் மாற்றுன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இஸ்லாமியரே வேட்பாளர். அதனால மக்கள் எங்க நின்னா, நான் எந்த இடத்துல நின்னாலும் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். சரிங்களா? எல்லாருமே செய்வாங்க மேடம். அண்ணன் வந்தா செய்ய மாட்டாரா? அண்ணன் திரும்ப வந்தா செய்ய அண்ணன் மாட்டாரா? மட்டும் முடிவு பண்ண யார் எந்த இடத்துல நிக்கணும்ன்றது. இஸ்லாமிய பெருமக்களுக்கு 5 முக்கியமான கடமைகள் இருக்கு. 6வது கடமை என்ன அப்படின்னா திமுகவுக்கு வாக்களிப்பது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சார் நீங்க அதாவது எல்லா இஸ்லாமியர்களும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அண்ணன் சொன்னாரு சாத்தானின் பிள்ளைகள். நான் வந்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். தீமைன்றது இங்க வந்து அதாவது சாராயத்தை வித்துட்டு ஆட்சி நடத்துறாங்க. சாராயன்றது ஹராம் இஸ்லாம்ல. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா அது வந்து உண்மையாவே நீங்க அல்லாட்ட போய் பதில் சொல்லணும். இது வந்து எவ்வளவு பெரிய தப்பு. அததான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு வெறுப்புல அண்ணன் சொல்றாரு தவிர அண்ணன் வந்து என்னைக்குமே இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு இல்ல. அதாவது அடித்தளத்துல இருக்க மக்கள் வந்து நிக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் நிக்கிறவங்க நின்னுட்டே இருக்கணுமா சார்? இது மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியா? இப்ப அண்ணன் மட்டும் செல்ல இப்ப இங்க இருக்கக்கூடிய இப்ப அண்ணன் செந்தில்குமார் இருக்காரு, கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பேர் என்னன்னு செந்தில்குமார் தான். அவரும் திமுக நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இது மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியான்னு எனக்கு புரியல. இப்ப மன்னர் ஆட்சினா நேரடியா சேர் பண்றது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் மக்களை போய் சந்திக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்க காசு கொடுக்குறீங்களே சார், நான் என்ன கேக்குறேன், திமுக ஆட்டும் அதிமுக ஆட்டும் ₹1 காசு கொடுக்காம நீங்க ஜெயிச்சு பாருங்க பாக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய விஷயமா டாஸ்மாக் கடைகள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அரசுடைய கொள்கை முடிவுன்னு கூட சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடைகளை முழுமையா ஒழிச்சிரும், அதாவது டாஸ்மாக் கடைகளை ஒழிச்சிரும் சொல்றீங்க. அப்ப ஒழிச்சிட்டா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க சார்? அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. சில 2 வழியை சொல்லுங்க. விவசாயம் பண்ணுங்க சார். விவசாயம் அதாவது என் இடத்துல இங்க வந்து என்னென்ன அந்தந்த இடத்த தற்சார்பு விவசாயம் அந்தந்த இடத்துல என்னென்ன விளையுதோ அதை வச்சு நான் விவசாயம் பண்ணுவேன், மக்களுக்கு நல்லது பண்ணுவேன். நீங்க ஏன் சாராயத்தை தான் விற்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க தற்சார்பு விவசாயிகள் இப்ப ஆல்ரெடி இருக்காங்களே, விவசாயம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. எங்க சார் விவசாயம் பண்ண விடுறீங்க நீங்க? விவசாயிங்க எல்லாம் செத்து தான் போயிட்டு இருக்காங்க. விவசாயம் போராட்டம் பண்ணி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க யாரும் பாக்குறது இல்ல. எல்லா மாவட்டங்களிலும் விவசாயம் நடந்துட்டு தான் இருக்கு. அங்கங்க சில பிரச்சனைகள் இருக்கு, இல்லன்னு சொல்ல. ஆனா விவசாயம் நடந்துட்டு இருக்கு சார். அங்கங்க பிரச்சனை. ஆனா இப்ப டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை விவசாயத்துல வரக்கூடிய வருமானம் ஈக்குவல் பண்ணிடுமா சார்? கண்டிப்பா டாஸ்மாக் இல்லாம விவசாயம் பண்ணி நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா செய்வோம். நீங்க வந்து இது வரைக்கும் 50-60 ஆண்டு காலமா திமுக அதிமுக வாக்களிச்சீங்க. ஒரு முறை நீங்க போட்டு தான் பாருங்க ஓட்டு, நாங்க என்ன செய்வோம்னு பாருங்க. அடுத்த வாட்டி நாங்க உங்ககிட்ட கேட்க மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க போடுங்கன்றா. ஏன்னா நீங்களே போடுவீங்க எங்களோட நல்ல ஆட்சியை பார்த்துட்டு. அவங்க பேசுறது தனிப்பட்ட முறையில் கட்சியை சார்ந்து பேசினா பரவாயில்ல. பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறோம்னா நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு வரல. உங்களை விட 2 மடங்கு சேர்ந்து எல்லா விஷயத்தையும் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி அப்ராட்ல இருந்து வந்து சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு தான் தொகுதிக்கு வருது. ஆனால் தனிப்பட்ட இதுல நீங்க கட்சியை சார்ந்து நீங்க பேசாதீங்க. உங்க தலைவர் செய்யறாருன்னா செய்ய சொல்லி நீங்க பேசுங்க. அடுத்தவங்களை நீங்க வந்து சொல்லாதீங்க கட்சிக்காரங்க செய்யல. அதே மாதிரி இஸ்லாமியர்களை நாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் 2 கட்சியுமே யூஸ் பண்ணதுன்னு சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்களே மேடம் போனாங்கன்னு, முதல் பெண் வக்ஃப் போர்டு தலைவரா அறிவிச்சது எங்க தலைவர். இன்னைக்கு கட்சியோட அவை தலைவரா இருக்கிறது தமிழ் ஹுசைன், அவர் ஒரு இஸ்லாமியர் தான். சகோதரி வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விட்டவங்க, அதாவது தேர்தல் பிரச்சாரம் மட்டும் வந்திருக்காங்க. அவங்க கட்சி பிரச்சாரத்துக்கு வரல. வாக்களிங்க வெற்றி பெற வைங்கன்றதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பத்தி வந்திருக்காங்க. சிறுபான்மையின மக்கள் பெரும்பான்மையாக வாழ வாணிபடி சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்த நீலபர் கபில் அவர்கள் ஏன் திமுகவில் சேர்ந்தார் என்பதற்கு நண்பர் பதிலளிக்கவில்லை. பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததை வெறுத்து திமுகவில் சேர்ந்தாரே தவிர வேறு எந்த தனிப்பட்ட காரணங்களும் அவர் சொல்லவில்லை. இப்ப தொடர்ச்சியாக அதிமுக, திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், வேட்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் போன்றவரெல்லாம்
சிறப்பாக நம்முடைய கேள்விக்கும் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம், இந்த திருப்பத்தூர் மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் திமுகவுடைய கோட்டையா அதிமுகவுடைய கோட்டையா என்று அவர்களுக்குள் கடுமையான போட்டி இருக்கிறது. ஒருபுறம் 2 பேருடைய கோட்டையும் கிடையாது, இது நாம் தமிழருடைய கோட்டைன்னு சொல்லி அக்கா ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய சில மக்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் ஒரு சிலர் இங்க இருக்கக்கூடியவர்களிடம் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கொடாஞ்சில தண்ணி அதிகமாக வந்து விவசாயம் சார்ந்தது. தென்னை மரம் அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த கருந்தலை பூ அதிகமாக இருக்குது சார். அவர் சொல்றது வந்து பூச்சி கட்டுப்பாடு எல்லாமே வந்து அந்த தென்னை மரத்துல வந்து விவசாயம் பாதிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு, பாதிப்பு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு மரங்கள் பட்டு போனால் அதற்கான இழப்பீடு வருவாய்த்துறை மூலம் விசாரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தென்னை மரத்தை விட்டுட்டோம்னா அதை வளர்க்கறதுக்கே காய் விடுறதுக்கு 5 வருஷம். அவன் பேசும் போதெல்லாம் கிண்டலும் கேலியும் இதே சபையில் நடந்துச்சு. எதையுமே லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் போடல. இது நிறைய வாட்டி நடந்துச்சு. ஆதங்கத்தோட நிறைய வாட்டி சண்டையை போட்டிருக்கோம். பருப்பு விலை, தேங்காய் பருப்பு விலை ஏத்தி கொடுங்கன்னு பேசணும். தேங்காய்க்கு இந்த வெள்ளை ஈக்களுக்காக எதையாச்சும் செய்யுங்கன்னு பண்ணும்போது நாங்க அதை பண்ணோம். எங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது உழவன் செயலின்னு ஒரு ஆப்பை கொடுத்து ஏதாச்சும் சின்னதுல பண்ண சொல்லி, இது வெறும் வாய் வார்த்தையா இவங்க பண்ணதுனாலதான் நேரடி உள்பட என்ன பண்ண போறீங்க அதிமுக சார்? இப்ப கிட்ட எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இவங்க செஞ்சதுனால குறைஞ்சிச்சான்லாம் தெரியாது. என்னோடதெல்லாம் வித்துட்டோம், மரமெல்லாம் போயிருச்சு, ஃபுல்லாவே போயிடுச்சு மரம். நாங்க வந்து விவசாயிகளுக்கு அரசு பண்ணின்னு சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி எங்க வாதம் அது மாதிரி இருக்கு. நாங்க வந்து டாஸ்மார்க்ல தண்ணி ஊத்தி கொடுக்குறவங்களுக்கு நாங்க வந்து அரசு பண்ணின்னு சொல்லி விவசாயிகளுக்கு அரசு பண்ணின்னு சொல்லியிருக்கோம். இந்த நக்கனாமலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி வந்து கர்ப்பிணி பெண்களை வந்து கேவலமா வந்து ஜோடியில கட்டி வந்தாங்க. இது வரைக்கும் 2 கட்சியுமே எங்களுக்கு வந்து சாலை அமைச்சு கொடுக்கல. அந்த நக்னாமலை வந்து ஒரு 170 குடும்பங்கள் ஒரு மலை கிராமத்தில் வசிக்கதா இருக்குது. அந்த இடத்த அடையணும்னா பொது சாலையிலிருந்து 5 கிலோமீட்டர் வன பாதுகாக்கப்பட்ட வனசாலையை கடந்து தான் அடையணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு சாலை எடுக்கிறோமோ அதுக்கு 3 மடங்கு நம்முடைய சாலைக்கான சொத்தை தரணும். ஆனால் வழிக்காக மட்டும் எடுக்கிறதுனால அவங்க அரசாங்க திட்டம் மதிப்பீட்டு செய்து அதில் வந்து 1,27,63,529 ரூபாய் வனத்துறைக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ப்ரொபோசல் அமைச்சிருக்காங்க. அந்த தொகைகள் கட்டப்பட்டால் அந்த சாலைக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதி வந்து அரசாங்கத்துக்கு ஒதுக்கப்படும். ஊர் மக்களோட உதவியோட சொந்தமா நான் தான் அந்த ரோடே போட்டு கொடுத்தேன். கவர்மெண்ட் அரசாங்கம் எங்க அமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக ஊர் பொதுமக்களோட ஒத்துழைப்போட ஃபாரஸ்ட்ல பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. 48 நாள் சொந்தமா அந்த வழிக்கு மண் சாலை போட்டு கொடுத்ததுனால மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே அறிவிக்கிறாங்களே தவிர எந்த ஆட்சியுமே எங்களுக்கு செய்ய மாட்டேன்றாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தி கொடுத்தா விவசாயம் வந்து நிறைய இருக்கிறது. மாதம் ரூபாய் 1000 ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொரு தடவை சொல்றேங்க, அது கூட அவர் 80% உடல் ஊனமுற்றவராக இருந்தா அவரை பாதுகாத்துக்கிறவருக்கு 1000 ரூபாய் தனியாக தரும். இது வந்து நம்ம திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர் தளபதி அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எல்லா விதமான வாகனங்கள் தர்றதுக்கான ஏற்பாடு பண்ணி பட்டியல் படி மூப்பு பட்டியல் நினைச்சா நினைக்கிற மாதிரி இல்லைங்க, பட்டியல் பதிவாயிருக்கிறவங்களுக்கு தந்துருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிக்கான ஓஏபி அதிகப்படுத்தி கொடுத்ததே அதிமுக தான். எங்க ஆட்சியில எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கும், கல்வி அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்க படிப்புக்கு ஏற்ற ஊதியம் வேலை எல்லாருக்கும் அரசு வேலை, மாற்றுத்திறனாளிக்கு அரசு வேலை கொடுக்குறேன் நான் சொல்லியிருக்காரு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு என்ன நன்மை ஏற்படும்? பேசுங்க ஒரு நிமிஷம். ஏற்கனவே இருக்கும் திட்டங்களை விரிவுபடுத்துவார். திரும்பவும் கூறுகிறேன், இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட செய்திகளை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் அவர் தமிழகத்திற்கான ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்தில் திருப்பத்தூர் சிறப்பு கவனம் கொடுக்கப்படும் என்று நம்புகிறோம். LC 81 பத்தி நிறைய பேர் பேசுனீங்க. அதுக்கான விஷயத்தை நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். எதனால நிக்குது, யாருனால நிக்குதுன்றதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கேன். 2 பேர் வழக்குனால நின்றுக்கின்று துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு யாருனால இருக்குன்றது தெரியும். அது நிச்சயமா ஆட்சி அமைந்தவுடன், ஆட்சி மாற்றத்தை ஏற்பட்டவுடன் கண்டிப்பா அந்த ரயில்வே மேம்பாலம் கட்டித்தரப்படும். மாவட்டத்துக்கான அரசு மருத்துவக் கல்லூரி சொன்ன மாதிரி ஏலகிரில இங்க இருந்து வந்து இடம் பார்த்துட்டோம், இது பண்ணதெல்லாம் இல்ல. இங்க இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு இங்க இருந்து நம்ம வந்து அவங்க கிட்ட ஒப்புதலுக்கான இதை கொடுக்கணும். இங்க இருந்து இடமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விஷயம் நடைபெறவே இல்லை. அவர் தவறான பதிவு பண்ணாரு. நாம் தமிழர் வேற பாலாற்று தொழிற்சாலை கழிவுநீர் கலந்து விடுவதால் நிலத்தடி நீர் குடிக்கும் தன்மை இழந்து உப்பு தன்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படும். பாலாறின் மணல் கொள்ளை அதை என் இரும்பு கைகளால் தடுப்பேன். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருந்துகள் இல்லை, போதிய மருந்து வசதியும் இல்லை, முறையாக மருத்துவம் பார்ப்பதும் இல்லை.
ஏதேனும் போதுமான மருத்துவர்கள் உள்ளனரா என்று உறுதி செய்யப்படும். மூவருக்கும் மிக்க நன்றி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த ஒரு மாவட்டத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.